ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் 35th டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். இன்னைக்கு 5th வீக்கோட 7th டே இல்லையா? ஸோ இன்றைக்கி நமக்கு எக்ஸசைஸ் கிடையாது, ரெஸ்ட்டு தான். ஆனால் அதுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து ஒரு ஹெவியான 2 ஒர்க் இருக்குது. ஃபேட் கட் ட்ரிங்க் அரைக்கிறதும் உளுந்தம்பொடி அரைக்கிறது எப்படி அப்படின்றதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் மணி 6 ஆகுது. நான் எடுக்கிறது கருவேப்பிலை, நெல்லிக்காய், முருங்கைக்கீரை பொடி போட்ட ஜூஸ் தான் எடுக்கிறேன். ஸோ ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. எந்த விதமான சுகரோ ஹனியோ ஆட் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பொடி மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா பொடியை வந்து நெய்யில் மிக்ஸ் பண்ணி, அப்படி இல்லைன்னா கருப்பட்டியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யலாம். ஸோ மார்னிங்கில் 6 மணிக்கு தான் இன்னைக்கு நான் எடுக்கிறேன். வாக்கிங் இன்னைக்கு போகல, இன்னைக்கு வந்து ஃபுல் ரெஸ்ட். அதனால அலாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எந்திரிச்சது வந்து 5:45க்கு எந்திரிச்சேன். 6 மணிக்கு கரெக்டாக எடுக்கிறேன். காலையில் மணி 7:30 ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுக்கிறது கிரேப் ஜூஸ் தான். இது பன்னீர் திராட்சை தான். திராட்சையும் தண்ணியும் மட்டும் தான் எடுத்திருக்கேன். பால், சுகர் வேற எந்த இதுவும் ஆட் பண்ணல. இன்னைக்கு வந்து நானும் நிதிஷும் ஒன்லி பழங்கள் மட்டும் தான் எடுக்க போகிறோம். காலையில் மணி 8:30 ஆகுது. நாங்கள் எடுக்கிற சாப்பாடு அப்படின்றது பப்பாளி பழம் தான். நான் ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். நிதிஷ் ஒரு 250 கிராம் எடுத்துருக்கேன். அப்புறம் கொய்யா பழம் ஆளுக்கு பாதி பாதி எடுத்து, ஆப்பிள் பாதி பாதி எடுத்திருக்கு. ஸோ மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது இன்னைக்கு பழங்கள் தான். இதுதான் நிதிஷோட மதியான சாப்பாடு. கொஞ்சோண்டு அப்பளம், கொஞ்சோண்டு சாம்பார், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாதம், அப்புறம் வத்தல் கொஞ்சோண்டு இருந்தது. அதனால வத்தல் கொஞ்சோண்டு நிதிஷ்காக போட்டு தந்தேன். இதுதான் நிதிஷோட மதியான சாப்பாடு. மத்தியான சாப்பாடு நிதிஷ் எடுத்தது. நிதிஷ் அப்பாவுக்காக வச்சிருந்த சாப்பாடு தான் நிதிஷும் கொஞ்சம் எடுத்திருக்கான் போலுக்க. அவன் பழங்கள் வேணா சொல்லி அவங்க அப்பா கூட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டான். ஸோ நிதிஷோட மத்தியான சாப்பாடு இதுதான். மணி 12:30 ஆகுது. நான் கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன். நான் அங்கேயே ஒரு இளநீ குடிச்சிட்டேன். இளநியும் தேங்காயும் சாப்பிட்டுட்டேன். ஸோ மத்தியான சாப்பாடு அப்படின்றது எனக்கு அதுதான். 50 ரூபா. இது 50 ரூபா தான். 2 கிளாஸ் தண்ணி இருக்கு, போக இளநீ நல்லா இருக்கு. ரொம்ப இளநியா வாங்கல, லைட்டா வழுக்கியா தண்ணி வந்து டேஸ்டா இருக்கிற மாதிரி வாங்கினேன். 1/2 லிட்டர் தண்ணிக்கு மேலேயே இருந்தது. வாட்டர் பாட்டில் பார்த்துலாம் சொல்லி நான் கொஞ்சம் குடித்தேன். பீரியட்ஸ் அப்போ கொஞ்சம் வயிறு வலிக்குது, இல்லை உங்கள் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்ற போது இளநீ எடுத்து குடிக்கலாம். அதே மாதிரி ஆலுவேரா ஜெல்லும் குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சில பேர் கரும்புச்சாறு குடிக்கலாமான்னு கேட்பீங்க. ஒரு சிலருக்கு கரும்புச்சாறு வந்து சூடாக்கிரும் ரொம்ப. அதனால கரும்புச்சாறு வந்து பீரியட்ஸ் அப்போ எடுக்காதீங்க. நார்மல் டேஸில் கரும்புச்சாறு எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் அப்போ இளநீ, ஆலுவேரா ஜெல்லு, அது ரெண்டுமே பெஸ்ட்டு. என்னோட மதியான சாப்பாடு அப்படின்றது இன்னைக்கு இளநீ தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபேட் கட் ட்ரிங்க் பொடிக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நான் அரைக்கலாம் அப்படின்றது தான். இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணாததுனால இந்த ஃபேட் கட்டர் பொடியை அரைக்கணும். அதுக்கப்புறம் கருப்புளுந்துல சத்து மாவு மாதிரி நாங்கள் அரைச்சி வச்சுக்குவோம். அதுவும் தான் இன்னைக்கு 2 பொடி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நைட்டுக்குரிய ஃபேட் கட்டர் பொடி. இது வந்து மல்லி விதை, நாட்டு மல்லி விதையாக எடுத்துக்கோங்க. நான் மல்லி விதை எடுத்தது வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். கொள்ளு வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். சுக்கு வந்து நீங்கள் ட்ரையாக வாங்கினாலும் சரி, எனக்கு வந்து இங்கே பொடியாகவே பக்கத்தில் செய்கிறாங்க. ஸோ அதனால பொடி கடை தோலை எடுத்த சுக்கு தான். சுக்கு பொடி வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். கருஞ்சீரகம் 100 கிராம், ஓமம் 40 கிராம், அதே மாதிரி ஃபிளாக்ஸ் சீடு 30 கிராம். நீங்க வந்து கருஞ்சீரகம் கொஞ்சம் சூடு தான் அப்படின்ற போது இதுல வந்து நம்ம கருஞ்சீரகம் சுக்கெல்லாம் கொஞ்சம் சூடு தான். இதெல்லாம் 3மே சூடு. ஸோ மல்லி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஓமம் எடுத்துக்கோங்க. ஃபிளாக்ஸ் சீடு எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஃபிளாக்ஸ் சீடு அரைச்சு வச்சுக்கலாம். அப்பப்போ தான் அரைக்கணும், ஃப்ரெஷ்ஷாக தான் அரைக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிளாக்ஸ் சீடு வந்து உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும். அதே நேரத்தில் ஒமேகா 3 கண்டென்ட் அதிகம். ஸோ அதனால நீங்க லேடிஸும் எடுத்துக்கலாம், ஜென்ஸும் எடுத்துக்கலாம். மீதி இருக்க 5ஐயும் லைட்டா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணும். இப்போ வரிசையாக ஒன்றா வறுத்துடலாம். வறுக்கிறது ரொம்ப கருக வறுத்துடக்கூடாது, லைட்டாக வறுத்தாலே போதுமானது, அந்த பச்சை வாடை போக. ஃபஸ்ட்டு கொள்ளு போட்டு வறுத்துடலாம். 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இந்த பச்சை வாடை போக வறுக்கணும். கொள்ளு வறுத்துட்டேன். நல்லா அந்த கொள்ளு வாடை அடிக்குது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா, ப்ரௌனிஷ் கலரில். அப்போது எடுத்துருங்க. மல்லி விதை போடலாம். மல்லி விதையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மல்லி வறுத்தாச்சு, இப்போ எடுத்துடலாம். ஓமம், ஃப்ளாக்ஸ் சீடு இதெல்லாம் போட்டால் 30 செகண்டில் எடுத்துடணும். அவ்வளோதான். அந்த அடுப்பை சிம்மில் வச்சு அந்த வடைச்சட்டி சூட்லேயே லைட்டாக வறுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஓமத்தை எடுத்துடணும். அடுத்து ஃப்ளாக்ஸ் சீடும் அப்படி தான். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. நான் கூடையும் வைக்கலை. போட்டோன்னே அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுமே நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தெறிக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ளாக்ஸ் சீடெல்லாம். ஓமம் அப்படி தான். போட்ட செகண்ட் வாடை ஜம்முன்னு மணக்கும். லைட்டாக தெறிக்க ஆரம்பிச்சோமே ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளாக்ஸ் சீட் அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். அடுத்து கருஞ்சீரகம் கொஞ்சம் சூடு தான். அதனால் நீங்கள் இது கூட சேர்ந்து வெந்தயம் கூட போட்டுக்கலாம். ஸோ வெந்தயம் கூட ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த ரொம்ப சூடாகுது அப்படின்னு நினைக்கிறவங்க வெந்தயம் ஒரு 50 கிராம் இது கூட சேர்ந்து போட்டுக்கோங்க. அந்த சூட்டை தணிச்சிரும் உங்களுக்கு. நான் நல்லா கசப்பாக குடிப்பேன் அப்படின்றவங்க வெந்தயம் 100 கிராம் கூட போட்டுக்கலாம்.
கரிஞ்சீரகம் வறுத்து இதில் போட்டாச்சு. ஸோ இப்போ இதை ஆறட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடியாக அரைச்சிடலாம். அடுத்து உளுந்தம்பொடி தான் அரைக்க போகிறேன். உளுந்து இது முழு உளுந்தாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உடச்ச உளுந்து கூட எடுத்துக்கலாம். ஆனால் எப்படி எடுக்கணும்னா கருப்பு உளுந்து மட்டும்தான் எடுக்கணும். உளுந்தோட தோலில் தான் ஃபைபர் கண்டென்ட் அதிகம். ஸோ வெயிட் லாஸ்க்கு எப்படி எடுக்கணும்னா, வெயிட் லாஸ்க்கு இல்லை, பொதுவாகவே உளுந்து எப்படி எடுக்கணும்னா, முழு உளுந்து கருப்பு உளுந்தாக எடுத்தோம் அப்படின்னா பேக் பெயின் வராது. உங்கள் பேக் போன் ஸ்ட்ராங் ஆனவங்கன்னா கருப்பு உளுந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது 1 கிலோ எடுத்திருக்கேன். வேர்க்கடலை 150 கிராம் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு 100 கிராம் எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு 100 கிராம், பிஸ்தா 100 கிராம், முந்திரி 100 கிராம், வால்நட் 100 கிராம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இல்லைனா 50 கிராம் கூட போட்டுக்கலாம். 1 கிலோவுக்கு நான் 100 கிராம் போட்டிருக்கேன். வேர்க்கடலை மட்டும் கூட போட்டிருக்கேன் 150 கிராம். ஸோ இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். மெயினாக வெயிட் லாஸ் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். எதுவுமே அளவு தாங்க. இதெல்லாம் பார்த்தா வெயிட்டு போடுற மாதிரி இவ்வளோ ஃபேக்ட் அதிகமாக இருக்க பொருளை வந்து எடுக்கிறீங்க, இதெல்லாம் வெயிட்டு தானே போடும், இது எப்படி வெயிட் லாஸ்க்கு உதவும் அப்படின்பீங்க. அமிர்தமாக இருந்தாலும் அளவாக சாப்பிட்டா தான் அது அமிர்தம். அளவுக்கு மீறினா அது நஞ்சு தான். அதே மாதிரி தான் உளுந்தும் அளவு தான். இந்த 1 கிலோ அரைக்கிறேன் அப்படின்னா எனக்கு 3 மாதத்துக்கு மேலே வரும். எடுக்கிறது அப்படின்றது ஒரு ஆளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் எடுத்து கஞ்சி மாதிரி காய்ச்சி காலையில் பாலுக்கு பதிலாக இல்லை ஈவினிங் பாலுக்கு பதிலாக கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கலாம். எங்கள் வீட்டில் பெரியவங்க, அதாவது எங்கள் அம்மா, எங்கள் அத்தைங்க எல்லாருமே எடுக்கிறது, எங்கள் மாமியார்லேருந்து எல்லாருமே வந்து என்னென்னா காலையில் சாப்பாடு அப்படின்னா என்னென்னா இதுதான். எங்கள் அம்மா வந்து டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, உன்னிமா நீ அரைக்காமல் இருக்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் தெரிஞ்சிருக்கு. என்னென்னா பேக் பெயினே இருக்காது. வயசானவங்களுக்கு வந்து காலையில் குக் பண்ணி சாப்பிட்றதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றவங்க இதை வறுத்து நான் பொடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்க வந்து காலையில் கஞ்சிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 2 ஸ்பூன் போட்டு பருத்தி பால் மாதிரி அளவுக்கு கிண்டி குடிச்சிருவாங்க. ஸோ பேக் பெயினே இல்லை யாருக்குமே. நான் மட்டும் இல்லை, இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். கருப்பு உளுந்து பொடி வெயிட் லாஸில் எடுக்க வேண்டிய நியூட்ரிஷன் பொடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நான் பொண்ணு சடங்கார போகிறா, பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை எல்லாருமே வந்து இந்த உளுந்து பொடியை டெய்லி எடுத்து குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பேக் பெயின் வரவே வராது. பைக் ஓட்டும்போது கண்டிப்பாக பேக் பெயின் வரதான் செய்யும். அப்போ இந்த மாதிரி உளுந்து பொடி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக் பெயின் வராது. நான் வந்து ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் நல்லா வேலை செய்கிறேன்ற காரணம், மெயின் ரீசன் என்னென்னா உட்காராமல் ஓடுறேன் அப்படின்னா அது மெயின் ரீசன் கருப்பு உளுந்து தான். சரி, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சிடலாம். நான் வறுக்கிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து மட்டும் நல்லா பச்சை வாடை போக நல்லா வறுத்துக்கோங்க. அப்போனா தான் 3 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். அந்த உளுந்து கஞ்சி காய்ச்சி குடிக்கும்போது கூட நல்லாயிருக்கும். மெயினாக பொம்பளை பிள்ளைங்க சடங்கானா உளுந்தங்களி கொடுப்பாங்க கருப்பட்டியில் மிக்ஸ் பண்ணி. பட் இப்போ வந்து உளுந்தங்களிலாம் வந்து நம்ம கிண்டவும் முடியாது, இன்னொன்று அது பிள்ளைங்க எடுக்கவும் எடுக்காது. பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க டெய்லி காலையில் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் பிரச்சனை வராது, ப்ரெக்னென்சியில் பிரச்சனை வராது, முதுகு வலி அப்படின்றது வரவும் வராது. உங்கள் போன், பேக் போன்னாலும் சரி, எந்த போன்னாலும் சரி செம ஸ்ட்ராங்காகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வறுத்து அரைக்கிறேன். இதை உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பச்சை வாடை போக வறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் வேர்க்கடலையும் லைட்டாக தான் வறுத்துருக்கேன். எள்ளு இதெல்லாம் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. மீதி இருக்க அந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட்டு, நட்ஸ் எல்லாம் லைட்டாக சூட்லேயே வச்சு லைட்டாக இல்லைன்னா 1 நிமிஷத்துக்கு லைட்டாக வறுக்குங்க, போதுமானது. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த பச்சை வாடை முக்க வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இதை வறுக்கிறது. நட்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கொண்டு போய் ரைஸ் மில் அரைக்கணும். ரைஸ் மில் அரைக்கிறதுக்கு ஒரே கண்டிஷன் என்ன அப்படின்னா பக்கத்தில் இருந்து அரைச்சி வாங்கிட்டு வாங்க. கொஞ்சம் நல்லா பவுடராக அரைக்க சொல்லுங்கள், நரன்னு அரைக்க சொல்லிடாதீங்க. ஃபேட் கட்டர் ட்ரிங்க்குரிய திங்ஸ் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிடலாம். இது பவுடர் வந்து கண்டிஷன் கிடையாது, ரொம்ப நைஸாக தான் அரைக்கணுமா, ரொம்ப குறக்குறன்னு அரைக்கணுமான்ட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் குறக்குறன்னு அரைப்பேன். அரைச்சிட்டு காமிக்கிறேன். பொடியை அரைச்சாச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னா நல்லா யூஸ் பண்ணால் 6 மாதத்துக்கு வரும். எங்கள் வீட்டில் 2 பேர் அப்படின்ற போது எங்களுக்கு 3 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி வரும். இந்த பொடியிலேயே இப்போ சுக்கு பொடி இருக்கு இல்லையா, 100 கிராமு, அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். முந்திலாம் இதில் நான் அரைக்க போகும்போது மஞ்சள் சேர்க்க மாட்டேன். இப்போ இந்த கொரோனா வந்ததுலேருந்து தான் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மெயினாக நோய் எதிர்ப்பு சக்திக்கு மஞ்சள் வேணும் அப்படின்றதுனால இது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தான், கடையில் வாங்கினது கிடையாது. மஞ்சள் கிழங்கு வாங்கி 1 கிலோ கிழங்கு வாங்கி வீட்டிலே அரைச்சிக்குவோம். எல்லோரும் 4-5 பேர் சேர்ந்து 1 கிலோ மஞ்சள் வாங்கி வீட்டில் அரைச்சி ஷேர் பண்ணிக்கிறது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நைட்டு ஃபேட் கட்டர் ட்ரிங்க்குரிய பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கலரு, அந்த மஞ்சள், அந்த சுக்கு எல்லா பொடியிலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு ஆளுக்கு அப்படின்ற போது இந்த 1 டீஸ்பூன் கணக்கு தான் எடுக்கணும். இந்த டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சின்ன டீஸ்பூனாக இருக்கும். தலை தட்டை தான் எடுக்கணும், நிறையாவும் கூட எடுக்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு 1 டீஸ்பூன் தான்.
கையில் போட்டு காமிக்கிறேன். உள்ளங்கை அளவு தான் வரும் ஒரு ஆளுக்கு அப்படின்றது. 1 டீஸ்பூன் அளவு எடுத்து ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு 1 கிளாஸ் வந்தனையும் நீங்கள் ராத்திரிக்கு குடிங்க. எவ்வளோ சூடாக குடிக்க முடியுமோ அவ்வளோ சூடாக குடிங்க. உங்கள் மெட்டபாலிக் ரேட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். எல்லாம் வறுத்து பொடியை அரைச்சி முடிக்க மணி 3:30 ஆயிடுச்சு. ஸோ நான் அப்பப்போ கொஞ்சம் நட்ஸு சாப்பிட்டேன். அதாவது வேர்க்கடலை கொஞ்சம் சாப்பிட்டதுனால பசிக்கலை. 3:30க்கு ஒரு ஆப்பிளும் ஒரு கொய்யாப்பழம் தான் எடுத்து சாப்பிட போகிறேன். உளுந்து அரைக்க போகணும். அரைச்சிட்டு உங்களுக்கு அந்த பொடி எப்படி இருக்குது அப்படின்றது காமிக்கிறேன். உளுந்து பொடி அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக தான் அரைச்சிருக்கேன். இது வெல்லம் கலந்து உருண்டையாக கூட உருண்டை பிடிச்சி லட்டு மாதிரி சாப்பிட்லாம். ஸோ இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஃபேன் காற்றுல லைட்டாக ஃபேனை வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு பாக்ஸில் எடுத்து வைங்க. ஸோ அரைச்சிட்டு இந்த பாக்ஸ்லேயே இப்போ இந்த பாக்ஸில் அரைச்சிட்டு வந்தேன் அப்படின்னா அந்த பாக்ஸை கழுவி நல்லா ஈரப்பதம் இல்லாமல் ஃபேனில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து வைங்க. அரைச்சிட்டு வந்ததோடு எடுத்து வச்சிடாதீங்க, ஏன்னா வண்டு வச்சிரும். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் வேறு பாக்ஸில் மாற்றி வச்சுருங்க. மார்னிங்கில் வாக்கிங் போல், ஆனால் ஈவினிங்கில் நான் வாக்கிங் போனேன். ஈவினிங் வாக்கிங் அப்படின்றது 10,000 ஸ்டெப்பை ஃபினிஷ் பண்ணிட்டேன். கேமரா நைட்டில் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக 6:30க்கு மேலே தான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் வெளிச்சம் இல்லாதனால அப்படி தெரியுது. நைட்டு 7:30க்கு எடுக்கிறது. குக்கும்பரும் 2 ஆப்பிள் கட் பண்ணியிருக்கேன். நிதிஷ் ஒரு ஆப்பிள், நான் ஒரு ஆப்பிள் எடுத்துக்குவேன். குக்கும்பர் அப்படி தான் நல்லா பெரிய குக்கும்பரா, அது 300 கிராம் இருந்தது. ஸோ ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணிக்குவோம். குக்கும்பர்மேவும் நிதிஷ் சாயந்தரம் விளையாட போகிறதுக்கு முன்னாடி சத்து மாவு கஞ்சி இருக்கும் இல்லையா, கவர்மெண்ட்டில் கொடுத்தது, அது ஒரு பெரிய கிளாஸ்க்கு 1 கிளாஸ் குடிச்சிட்டு போயிட்டான். ஸோ அதனால் அவன் எனக்கு எதுவும் வேண்டான்னா இருந்தாலும் கொஞ்சம் பழங்கள் சாப்பிட்டுட்டு அவன் படுத்துருவான். ஸோ பழங்கள் எடுக்கும்போது நான் எப்பவுமே ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுக்க மாட்டேன். தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு பழங்கள் அந்த அளவுக்கு கெட்ட கொழுப்புகளை சேர்க்க விடாது. சீக்கிரமாக செரிமானம் பண்ணக்கூடியது பழங்கள் தான். அதனால் இந்த சமயத்தில் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி என்னோட ஃப்ரூட் டயட்டையும் சரி, என்னோட வீட்டு வேலைகளையும் சரி சூப்பராக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நாளையிலேருந்து எப்பயும் போல் நம்ம ஒர்க் அவுட் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு vlog-இல் சந்திக்கலாம்.